காலைல ஏஞ்சோடனே ஒரு மோசமான செய்தி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பர்பிள் மியூசிக்கோட பேரண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு. சரின்ட்டு அதை அடக்கம் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குது. அது 2த்தையும் தேய்ச்சி கழுவி காய வைக்கவே கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சு. அது போக இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வேறு எடுத்துருந்தோம். அது நமக்கு பிடிச்ச கலர் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதையும் கையோட கழுவி எம்ஸ்லாம் போட்டு காய வச்சிட்டேன். இது ஒரு சில கரை மட்டும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு. அது மட்டும் போவே இல்லை. சரின்ட்டு அதை விட்டுட்டேன். மற்றபடி நம்ம பழைய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே ஒரு பேட்ச் ஒர்க் பார்க்க வேண்டியது. அதையும் பார்த்துட்டு நைட்டோட நைட்டாக நம்ம பழைய 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையும் தண்ணியை பிடிச்சி மீனெல்லாம் டெம்பரேச்சர் செட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் பண்ணிட்டு விட்டேன். அடுத்த நாள் காலையில் இன்னொரு புது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அதையும் பார்த்தீங்கன்னா நைட்டாக தண்ணியை பிடிச்சி ஊற்றி அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட்டைல் டம்போட பார்த்தீங்கன்னா விட்டேன். நம்ம இப்போ டேங்க் க்ளீன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரலா பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் கிட்ட புதுசு கிடச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் போட்டு பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்லாம் அதுங்க வளர்ந்து அதுங்களோட வேலையை காட்டி நமக்கு கொஞ்சம் குட்டி கொடுத்தா நம்ம சந்தோஷமாக இருப்போம். மற்ற இடத்துல வைப்போம். பை ஃப்ரெண்ட்.